கல்யாணம் ஆன புதுசுல வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நடிகர் ஒரு ரசிகன் எப்ப வெறியனா மாறுறானோ அப்ப தற்கொலையா மாறுறான். இந்த மாதிரி ஒரு தற்கொலை கூட்டங்கள்னால விஜயோடைய பேர் டேமேஜ் ஆகுது, தமிழக வெற்றி கழகத்துடைய பேர் டேமேஜ் ஆகுது. திருப்பதி கோயிலுக்கு அஜித் போறாரு, எல்லாம் தலன்னு கத்துறாங்க, ஒரே ஒரு சின்னிக்க போட்டு சைலண்டா இருங்கன்றாங்க, சைலண்டா ஆறாங்க. அந்த கமெண்ட் பவர் ஏன் விஜய்க்கு இல்ல? நீங்க பண்றதுனால எனக்கோ கட்சிக்கோ கெட்ட பேர் வருது, சோ இது மட்டும் தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அதான் கொடுக்காத விஜய் அவர்கள் இந்த குற்றத்துக்கு அவரும் உடந்தையா இருக்கிறாரு. விஜய் அவர்கள் ஒரு புரிதல் கூட இல்லாம சில விஷயங்கள் பேசும் பொருளா இருக்குது, நானும் வந்து கூட்டத்தை சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னை சேர்த்துக்கிறாரு கட்டி அவர் இண்டிவிஜுவலா ஒரு கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா அந்த எந்த போராட்டம் நடத்துறோமோ அதுக்கு என்ன ரிலேட்டடா அப்படின்ற ஒரு கருத்தை புரிதலை வைத்திருக்கிறாரா? எதை வச்சு பொது வாழ்க்கைன்றீங்க சினிமால? ஏன்னா சினிமால அவர் போறாருல, 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு, சம்பாரிச்சு மக்களுக்காக கொடுத்துடுறாரு இல்ல, தான் தானே சொத்து சேர்க்கிறாரு, ரோல்ஸ் கார் வாங்குறாரு, சொகுசு பங்களா வாங்குறாரு, இப்படி எல்லாம் சினிமால போயிட்டு தனக்காகவே அவர் செயல்படுறாரு. அது எப்படி நீங்க பொது வாழ்க்கைன்னுவீங்க? சினிமாவும் தனக்காக செயல்பட்ட காலம் முடிவுக்கு வருதுன்னு அவரும் சொல்றாரு. அப்ப அது பொது வாழ்க்கை இல்ல, சினிமா அப்ப பொது வாழ்க்கை இல்லன்னு. சினிமா பொது வாழ்க்கைன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் சார்பா நான் சொல்லல, சினிமா பொது வாழ்க்கை நான் சொல்றதுக்கான ஒரே ஒரு காரணம், சினிமா மூலியமா நிறைய நம்ம கத்துக்கவும் முடியுது. ஓகே, எது கத்துக்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி அரசியலை சாதிச்ச எல்லா பேருமே மக்களுக்கு என்னென்ன விஷயம் பண்ணலான்றத சினிமா மூலியமா தான் காட்டவே ஆரம்பிச்சாங்க. ஆனா அது விஜய் பண்றது இல்ல. விஜய்க்காக நான் இப்ப சொல்லவே வரல. ஓகே, நீங்க பொதுவா ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் நான் சொல்றேன், பொதுவான ஒரு சக மனுஷனா உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கோ அதே எதிர்பார்ப்புகள் சக மனுஷனா எனக்கும் உண்டு. சோ அது சாமானிய மக்களா இருக்கலாம், அது உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கலாம், எல்லாருக்குமே இருக்கலாம், அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா இது தாவேக்கா பின்புலத்துல இருந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது, விஜயோடைய ஆதரவாளர் இருந்து பேசணும்னு அவசியமே கிடையாது. விஜயோடைய ஆதரவாளர் நான் கட்சியினுடைய ஆதரவாளரா நிக்கல. இப்போ ஒரு சாதாரண பொதுமக்களா நீங்களும் நானும் இருக்கோம்னு வச்சுக்கிருவோம். ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இப்ப புதுச்சேரியில கூட புதுசா ஒரு நபர் கட்சி தொடங்கி இருக்காரு நம்ம பாக்குறோம். அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு புதுசா ஒரு நபர், என்ன கொஞ்சம் பரிச்சயமான ஒரு நபர், எல்லாருடைய இல்லத்திலயுமே வாழ்ந்த ஒரு நமக்கு நெருக்கமான ஒரு நபர்ன்ற ஒரு உணர்வை கொடுத்த ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. ஒரு இந்த கல்யாணம் ஆன புதுசுல வாழ்க்கை எப்படியா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிற ஒரு நடிகர் இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிடித்தமான, இன்னும் சொல்ல போனா எனக்கும் பிடித்தமான ஒரு நடிகர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்றப்போ ஒரு சக மனுஷனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது கரெக்ட், நான் அதுல இருந்து சொல்லுவதில்ல. ஆனா இவரு கட்சி தலைவரா மாறும் பொழுது அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் உடைக்கிற மாதிரி தானே செயல்கள் இருக்கு. எதிர்பார்ப்பை உடைக்கிற மாதிரி செயல்கள் இருக்குன்னாலுமே இந்த விஷயத்த இப்படி பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ற எண்ணம் எனக்கும் உண்டுதான். உங்களுக்கும் உண்டு, கண்டிப்பா உங்களுக்கும் உண்டு. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, எந்த புள்ளியில நான் நிக்கிறேன்னா, எங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு. நம்ம திரையில ரசிச்சா இவ்வளவு பெரிய ஒரு டாப் மோஸ்ட் ஹீரோ, இவர் அரசியலுக்கு வராரு, மக்களுக்கு நல்லது செய்ய வராரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வராரு. வரும்போதே 2 எதிரிகளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வர்றாரு, தெளிவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு வர்றாரு, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. ஆனா நாளடைவுல இவருடைய போக்கு ஒரு சாரா தானே போகுது. அப்ப நம்மளுடைய எதிர்பார்ப்புலாம் உடைக்கிறாருல, அப்படி உடைக்கும் பொழுது நான் ஏன் விஜய்க்கு ஆதரவா இருக்கணும்? இப்போ நான் இதுக்கு ஒரு உதாரணத்தோட சொல்றேன். வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிற புதுசுல இதுதான் கிளட்ச், இதுதான் பிரேக், இதுதான் ஆக்சிலேட்டர் நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் நாள் ஆகுது. ஆமா, கரெக்டுங்களா? இப்போ கட்சி ஆரம்பிக்கிற புதுசுல ஓகேப்பா, இது வரைக்கும் அதிமுக திமுகன்னு இருந்த ஒரு பெரிய ஒரு பேச்சையே உடைச்சிட்டு டிவிகே டிஎம்கேன்னு மாத்துற அளவுக்கு அவருக்கு ஒரு பிரச்சாரன்றதை விட ஒரு ஃபெமிலியர் இருக்கு, அத ஒரு போக்காவே மாத்திட்டாரு, ட்ரெண்டிங்காவே கொண்டு வந்துட்டாரு. நல்லா இருக்குதுப்பா. போக போக நீங்க சொல்ற மாதிரி ஒரு சார்ந்த கருத்துக்களுக்கு சாய்தாருன்னு சொன்னா ஒரு சக மனுஷனா இது போது தவறுதான்னு சொல்ற இடத்துலயும் நான் இருக்கேன். ஏன்னா இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன கருத்து தான், இந்த இடத்துல இவர் கருத்து கொடுத்திருக்கலாமே, இந்த இடத்துல இவர் வந்திருக்கலாமே, இந்த விஷயத்த அவர் பேசியிருக்கலாமே, இவ்வளவு விஷயத்த விட்டு அவர் போகாம இருந்திருக்கலாமே, இது எல்லாமே ஒரு தலைவரா அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு மனசு பக்குவத்துக்கு வந்தாலுமே இந்த விஷயத்த மாத்திக்கிட்டா முழு தலைவரா அவர் ஆக முடியும்ன்ற எண்ணம் எனக்கு உண்டு தான் நான் சொல்றேன். ஆனா நீங்க அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குது, நிச்சயமா இருக்கு. ஆனா அது நீங்க ஏன் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சார்பா நீங்க நின்னு பேசணும்? ஏன் நடுநிலையில நின்று பேசலாமே? ஏங்க இப்போ கேள்வி கேட்கறது ஒரு நபரை பார்த்து கேட்கறாங்கன்றப்போ அத்தனை கேள்வி கேட்கிற ஒரு ஆளா தான் நானும் இருக்கேன். மறுபடியும் நான் பதிவு செய்யறேன், தாவேக்கா நிர்வாகியா நான் இல்ல. நான் நிர்வாகியெல்லாம் நான் கேட்கல, விஜயோட ஆதரவாளரா தான் நான் கேட்கிறேன். விஜயோட ஆதரவாளர்ன்றது ஒரு தலைவர் சார்ந்த ஒரு ஆதரவாளர், எனக்கும் எதிர்பார்ப்புகள் உண்டுன்னு நான் பதிவு செய்யறேன். இப்போ நீங்க எடுத்த உடனே சொன்னீங்க இல்லையா,
தற்குறிகள்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு பொதுவான ஒரு கருத்தை சொன்னீங்க இல்லையா. இப்போ எதுக்காக ஒரு நபர் பேச வந்திருக்கிறாரு, இவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய குரல் இல்ல, மக்களுடைய குரல் தான். ஏன்னா இப்ப நான் ஒரு இடத்துல வேலை பார்க்கறேன்னு சொன்னா என்னை சுத்தி இருக்க நபர்கள் இந்த கருத்துக்கள்லாம் சொல்றப்போ நானும் அந்த இடத்துல அந்த கருத்துக்களை பதிவு செய்திருக்கலாம். ஏன்னா எனக்கும் அந்த எண்ணங்கள் உண்டுதான். ஏன் 41 பேர் பலியாகிறாங்க, ஏன் தலைவர் கிளம்பி போனாரு, கேள்வி உண்டுதான். இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி, இவ்வளவு விஷயத்தை விட்டுட்டு ஏன் கிளம்பி போறாரு, ஒரு கேள்விக்குறி இருக்கதான் செய்யுது. இத்தனை கேள்விக்குறைகளையும் மாத்தக்கூடிய ஒரு தலைவர் அவர் மாத்தினாருன்னு சொன்னா, தன்னைத்தானே மாத்திக்கிட்டாருன்னு சொன்னால், ஒரு முழுமையான ஒரு தமிழ்நாட்டு மக்கள் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே எப்படி சொல்றது, எதிர்ப்புகளே இல்லாத ஒரு தலைவர் அவளை உருவாக முடியும். மாத்திக்க மாட்டேங்கிறாருல, மாத்திக்கணும்னு தான் நானும் சொல்றேன். இப்போ நீங்களும் நானும் இப்ப நீங்க இங்க உட்காந்து பேசுறீங்க, நானும் இங்க உட்காந்து பேசுறேன். இதை அவர் பாக்குறாருன்னே கூட வச்சுக்கிடுவோமே. பாத்துட்டு ஒருவேளை மாற்றம் ஏற்படலாம், அல்லது என்ன நானே போய் நேர்ல போயிட்டு அண்ணா இதை மாத்திக்கணும்னு சொல்ல முடியுமா? சொன்னாலும் அவர் மாத்திக்க மாட்டாருல. அவர் மாத்திக்கிட்டா நல்லா இருக்குமேன்றதான் என்னுடைய கருத்து. அது ஓகே, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒரு சாமானிய மக்களா நீங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்ற, ஆனா நீங்க சாமானிய மக்களா இருக்கிறீங்களா, இல்ல விஜயோட ரசிகரா நீங்க இன்னும் பேசுறீங்களா? அதான் என்னுடைய கேள்வி. நீங்களும் விஜய் ரசிகரா இருந்திருக்கலாம், நானும் விஜய். இல்ல, நான் விஜய் திரையில பார்த்து ரசிச்சிருக்கேன். ஆனா நான் ரசிகரெல்லாம் இருந்து பாலை எடுத்து ஊத்திக்கிறது அது மாதிரிலாம் நாங்கெல்லாம் பண்ணது, அதை நானுமே பண்ணதில்லை. நானும் கட் அவுட்டுக்கு மேல ஏறி இன்னும் சொல்ல போனா இந்த இடத்துல நீங்களும் ஒரு கேள்வி வரலாம், ஒரு சாமானியனா எனக்கும் ஒரு கேள்வி வரத்தான் செய்யுது. கட் அவுட்டுக்கு மேல ஏறி ஒரு நபர் பாலாபிஷேகம் பண்றாங்கன்னு சொன்னா எத்தனை நடிகர்கள் அதை பண்ணாதையும் சொல்லிருக்காங்க. இவரும் சில இடங்கள்ல சொல்லிருக்காரு, பெரும்பாலும் அதையும் பதிவு செய்திருக்கலாம். மதுவுக்கும் அல்லது மாதுவுக்கும் நம்ம நான் இப்படி எடுத்துக்குவா, ஒரு சில இந்த மாதிரி ஒரு தற்குறி கூட்டங்கள்னால விஜயோடைய பேர் டேமேஜ் ஆகுது, தமிழக வெற்றி கழகத்தோட பேர் டேமேஜ் ஆகுது, இப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்படி எடுத்துக்கலான்றதை விட அவரு இப்ப நம்ம சொல்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே அவர் குற்றச்சாட்டுகளா பார்த்தாருன்னு சொன்னா அவர் ஏத்திருந்திருக்கலாம். இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்றது எப்படின்னா, நான் ரசிகர் மனப்பான்மையில நிக்கிற சாமானியன் அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, ரசிகர் மனப்பான தாண்டி நான் தொண்டன், நான் விஜய்க்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ற ரேஞ்சில நின்னு பண்ற சில விஷயங்களாலதான் விஜய்க்கும் கெட்ட பேர் ஆகுது, ஒட்டுமொத்த கட்சியினருக்கும் கெட்ட பேர் ஆகுது. சோ அப்பேற்பட்ட கூட்டத்தை ஏன் விஜய் ஒண்ணு ஒதுக்கி வைக்கணும், இல்ல அவங்கள கூட்டத்தார கட்சி விட்டு நீக்கணும் அப்படின்ற முடிவுக்கு ஏன் வர மாட்டேங்கிறார்? அதாவது சில இடங்கள்ல நீங்க ஒரு ரேரா ஒரு சில இடத்துல பாத்துருக்கலாம். இப்போ ஒரு மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடி விமான நிலையத்துக்கு வெளியில யாரும் பின்தொடராதீங்கன்ற வார்த்தையை பதிவு செய்தாங்கன்னு நம்ம பாத்துருப்போம். ஆனா அது திட்டமிட்டு அவங்களும் பண்ணிருக்காங்கல்ல. எது புரியுது? பின்தொடராதீங்க அப்படின்னு சொன்னா பின்தொடர்ற மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. பின்தொடராதீங்கன்னு சொல்றப்ப அவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர் ஒரு இடத்துல வீதியில வராருன்னு சொன்னா பின்தொடருவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். பின்தொடர்வாங்க நீ தெரியும், உங்களுக்கு நீங்க சொல்றத ஏத்துக்கிறேன். ஆனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதே விஜய் அவர்கள் திருச்சி விமான நிலையத்துக்கு இருந்து வராரு, ஆனா சீக்கிரமா வந்துடுறாரு. ஆனா இதே திருச்சியில நீங்க இருக்கும் போது இதே விஜய் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு, யாரும் பின்தொடராதீங்கன்றாரு கரூர் சுனாம்பில். ஆனா அங்க பின்தொடர்றாங்க, சொல்லியும் அவங்க செய்யறாங்க. ஆனா இதே விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இங்க தொடராதீங்க அப்படின்னு சொன்ன பிறகும் அங்க தொடர மாட்டேங்கிற, சீக்கிரமா வந்துடுறாரு. சோ இந்த ரெண்டு வேரியேஷனுக்கும் அப்போ இது இப்போ ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, அரசியல்வாதிகெல்லாம் செய்யாத அப்படின்னு சொன்னா செய் அப்படின்ற அர்த்தம். அப்படி ஒருவேளை அது அப்படி எடுத்துக்கலாமா? நீங்க பின்தொடராதீங்கன்னா, எப்பா நாங்க சொல்றோம், மக்களுக்காக சொல்றோம், அரசுக்காக சொல்றோம், காவல்துறைக்காக சொல்றோம், ஆனா நீங்க பின்தொடருங்க, அந்த ஒரு டிராமா ஒண்ணு இருக்குல்ல. இல்ல இத நீங்க சொல்ற பார்வையில பாக்கலான்றதை விட இத்தனை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா பின்தொடர கூடாது, வேகமா போகணும்ன்ற எண்ணத்திலையும் இது நடந்திருக்கலாம். ஏன்னா நீங்களும் நானும் அதை கண்ணால பாக்கல, நேர்ல இல்ல. விஜய் போகக்கூடிய இந்த பிரச்சார பஸ்ல பக்கத்து சீட்ல நானும் உட்காரல, நீங்களும் உட்காரல. அப்படி இருக்க செய்திகள் நம்மளுக்கு செய்திகள் 1000 சொல்லலாம் இல்லைங்களா? கரெக்ட் தானே? செய்திகள் 1000 சொல்லலாம். இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவ்வளவு காலதாமதம் ஆயிருந்திருக்கு, அவ்வளவு பேர் வீதியில நின்றுருக்காங்க. ஆனா அதே வீதியில ஏன் இப்ப இவ்வளவு வேகமா வர முடியுது? ஏன்னா அதே வீதியில அவ்வளவு சம்பவம் நடக்க போது நாங்க யாருக்கும் தெரியாம இருந்திருக்கலாம், ஏன்னா தெரியாது. இப்போ அதே வீதியில போறப்போ அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு, ஏன் நம்ம வழிவிடக் கூடாதுன்ற எண்ணத்திலையும் மக்கள் இருந்திருக்கலாம்ல. இப்போ அதே இன்னொரு பார்வையும் பார்க்கலாம். ஈரோடுல மக்கள் சந்திப்பு நடந்துச்சு. மக்கள் சந்திப்பு முடிச்சு விஜய் போறப்போ மக்கள் அவ்வளவு பேர் சுத்தி நின்னாங்க, அதையும் நம்ம பார்த்திருப்போம். கரெக்டுங்களா? இப்போ நீங்க சொன்னீங்கல்ல தற்குறிகள்ன்ற வார்த்தை, அந்த இடத்துல ஒரு ரசிகன் எப்ப வெறியனா மாறுறானோ அப்ப தற்குறியா மாறுறான், அதை நான் ஏத்துக்கிடுவேன்.
அப்போ இங்க வந்து ரசிகனா இருந்தா பிரச்சனை கிடையாது, வெறியனா மாறுறதா வெறியனா மாறக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அது வந்து யாரோட கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு தலைவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அது ஏன் தலைவர் செய்ய மாட்டேங்கிறார்? தலைவர் செய்யணும்னு தான் நானும் சொல்றேன். இப்போ எல்லா இடத்துலயுமே ஒவ்வொரு பையனையா கூப்பிட்டு தம்பி இங்க வாப்பா நீ இப்படி இருப்பான்னு ஒரு தலைவர் சொல்ல முடியாது. அப்போ நீங்க இதுக்கு வந்து முழுக்க குற்றச்சாட்டு விஜய்னு எடுத்துக்கலாம். குற்றச்சாட்டுன்னு இல்ல நீங்க சொல்றல தலைவர் மாத்திக்கணும், தலைவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்றீங்களா, அத அவர் செய்யாம போறதுனால தானே இங்க அசம்பாவிதங்கள் நடக்குது. அப்போ விஜய் தானே குற்றவாளியா மாறுறாரு. அசம்பாவிதங்கள் எல்லா இடத்துக்கும் அவர் மட்டுமே காரணம் சொல்லினா இன்னொரு பார்வையில பாருங்க, எல்லா மனுஷனுக்குமே கடவுளாகிய ஒருத்தன் 6வது சந்திக்க அறிவை கொடுத்திருக்கான்னா இல்லையா? விஜய்க்கு தரல. அப்போ விஜய்க்கு தரலன்னு சொல்ல, விஜய் பின்னாடி ஓடுற எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கானு செஞ்சிருக்காங்க. ஏன் விஜய் சொன்னாதான் திருந்தணுமா? ஆமா, இப்ப விஜய் சொல்றதுதானே இவங்களுக்கு தாரக மந்திரமா இருக்கு. இப்போ நீங்க ரசிகர் மனப்பான்மையா இருந்தா பிரச்சனை கிடையாது, வெறியனா மாறினதா பிரச்சனைன்றீங்க. அந்த வெறியனா மாறக்கூடாது அப்படின்றத ஒரு தலைவன் சொல்றதுதான் கேக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், திருப்பதி கோயிலுக்கு அஜித் போறாரு, எல்லாம் தலன்னு கத்துறாங்க, ஒரே ஒரு சிட்டியை போட்டு சைலண்டா இருக்குன்றாங்க, சைலண்டா அந்த கமெண்ட் பவர் அங்க இருக்கு. இதே இன்னொரு சொல்லிடுறேன், இதோ ஒரு பப்ளிக் இடத்துக்கு போறாரு வெளிநாட்டுல, அங்கேயும் வந்து எல்லாரும் கத்துறாங்க, கூடாதுன்னு சொல்றாரு, அமைதியா வராங்க. அந்த கமெண்ட் பவர் ஏன் விஜய்க்கு இல்ல? கமெண்ட் பவர் இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? வீடியோல பாக்குறோம், நானும் அந்த காட்சியை பார்த்தேன். திருப்பதியில வருஷம் நிக்கிறாங்க, சைடுல நடந்து போறாரு, எல்லாரும் தலன் கத்துறாங்க, கைக்கு சிம்பிள் காட்டுறாரு, இப்படின்னு காட்டுறாரு, சைலண்ட் ஆகுறாங்கன்னு சொல்றீங்க. அட் செகண்ட் எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்கன்றது அந்த காட்சி பதிவு மட்டும் உங்களுக்கு எப்படி காட்டிடும்? குரல் கேக்குது இல்ல, குரல் அந்த இடத்துல மட்டும் குரல் ஆஃப் ஆயிருச்சுன்னு மொத்தமா எல்லாரும் அப்படி எப்படி எடுத்துக்க முடியும்? வேற எப்படி எடுத்துக்க முடியும்? அதாவது கண்ணால அப்ப நீங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆதாரங்கள் கேட்பீங்க போல இருக்கு. எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் கிடையாது, கண்டிப்பா எல்லாருக்கும் ஆதாரங்கள் கிடையாது. இப்போ நம்ம அந்த வீடியோல பாக்குறோம், தொடர்ந்து அவரு சைலண்டா இருந்து நடந்து போறாரு, சைலண்டா தான் இருக்கிறாங்க. அது ஒரு கண்டினியூட்டி ஷாட் தானே. அந்த இடம் பொருள் ஏவல் அது இருக்காது. அந்த இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சுதானே அவங்க வந்து தலன்னு கத்துறாங்க. அத மறந்து என்னுடைய ரசிகர் ஒரு கோயில்ல ஒரு நடிகர் சொல்றதுக்கும் ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு நடிகர் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் பொதுக்கூட்டத்துல சொல்லல, ஒட்டு மொத்தமா விஜய் அவர்கள் ஒரு வீடியோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணட்டும். இப்போ கரூர் ஸ்டாம்பேல வந்து அவர் பண்ண ஒரு வீடியோ விட்டார்ல, அது மாதிரி ஒட்டுமொத்த நீங்க சொல்ற ரசிகர் வெறியன்களுக்கு ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கட்டும். இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி செய்யாதீங்க, நீங்க பண்றதுனால எனக்கோ கட்சிக்கோ கெட்ட பேர் வருது, சோ இது மாதிரி தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெனரல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அதத்தான் கொடுக்காத விஜய் அவர்கள் இந்த குற்றத்துக்கு அவரும் உடந்தையா இருக்கிறாருன்னு சொல்லலாமா? நான் கேட்கிறேன். உடந்தையா இருக்கு, இதுக்குதான் ஏன்னா தலைமைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, பொறுப்பு உணர்ச்சி இருக்கு. நீங்க ரசிகரை தான் விட்டுருங்க, அரசியலுக்கு வரேன், நான் தலைவரே, என்னை இத்தனை கோடி பேர் ஃபாலோ பண்ணானா அந்த 1 கோடியில கடைநிலையில இருக்கிறான்ல அவனுக்கு கூட பொறுப்புனா அந்த தலைவனுக்கு இருக்குது. இது உண்மை. அந்த ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் கடை எடுக்காம இருக்கிறது, அது வந்து ஒரு பெரிய குற்றத்துக்கு ஒரு பாதகமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் விஜய் தானே காரணமாகிறாரு. ஏன் தன்னுடைய ரசிகர்களை, தொண்டர்களை, வெறியன்களை நீங்க என்ன பண்ணுங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? நீங்க சொல்றதுல ஒரு சில கருத்துக்கள், இப்ப சொன்ன வார்த்தைகள்லயுமே ஒரு சில வார்த்தைகள் ஏத்துக்கக்கூடிய வார்த்தைகள் தான். ஏன்னா ஒரு தலைவருக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இந்த விஷயத்த இது பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு பொது அறிவிப்பாகவோ அல்லது நீங்க சொன்னீங்க இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை டைப் பண்றதுக்கு அட்ட செகண்ட் இல்லையான்னு சொன்னீங்க இல்லையா, அட்ட செகண்ட்லயே ஒரு அறிக்கையாவது வெளியிட்டு இருக்கணும். இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா எல்லா விஷயத்தையுமே ஒரு தலைவர் சொல்லணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எல்லா மாவட்ட செயலாளர்களுக்குமே அறிவிச்சிருக்கிறாங்க, கரெக்டுங்களா? ஏன்னா சமீபத்துல சில பலர் கட்சியிலையும் ஆட் ஆகிறதையும் நம்ம பாக்குறோம், ஒரு செய்தியாவோ அல்லது நேர்லயோ பார்த்திருக்கிறோம், நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அப்படி ஆட் ஆகுறப்ப அவங்க கிட்ட அந்த வார்த்தைகளை சொல்லாம இருந்திருப்பாருன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு கட்டடத்துக்கு உள்ள ஒரு மீட்டிங் நடக்குதுன்னு சொன்னா அதுக்குள்ள என்ன பேசுறாங்க நம்ம வியூகத்துல பேச முடியாது. ஏன்னா ஒரு 4-5 பேர் உட்காந்து பேசுற மீட்டிங்ல இந்த விஷயத்த இந்த கட்சியினருக்கும் அல்லது இந்த விஷயத்த மக்களுக்கும் கொண்டு போய் சேருங்கன்னு அவர் சொல்லிருக்காருன்னு நான் சொல்லல, சொல்லிருக்க மாட்டாருன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த வார்த்தையை அவர் நேரடியா சொல்லாட்டினாலும் ஏன் இவங்கள்ட்ட சொல்லிருக்க மாட்டாரா? அவங்க ஏன் சொல்லல? அவங்க சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப மக்கள்கிட்ட இப்ப ஈரோடு நீங்க சொல்றதுக்கு நான் வர சொல்லிருக்க மாட்டாரான்னு கேள்வி கேக்குறீங்களா? அப்போ அந்த பர்சன் ஒரு மாவட்ட செயலாளரோ இல்ல 2ஆம் கட்ட தலைவர்களோ அவங்க வந்து ஏன் கமெண்ட் இது மாதிரி சொல்லல? தொண்டர்களுக்கு ஈரோடு சந்திப்பை எடுத்துக்கோங்க. ஈரோடு சந்திப்புல அண்ணன் செங்கோட்டையன் போயிட்டு நேரடியா தளபதியை போயிட்டு சந்திச்சு எல்லா இடத்துலயுமே பேசியிருக்காரு. இந்த ஈரோடு மக்கள் சந்திப்புக்கு முன்னாடி அல்லது அன்னைக்கு காலையில அதுக்கு முன்னாடி நாள் கிளம்புறாரு, மதியம் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கு முன்னாடியோ அல்லது இடைப்பட்ட நாட்களே நேர்ல போய் சந்திச்சுலாம் பேசல, தொலைபேசியில பேசியிருக்கலாம். அது அவங்களுக்கு மட்டுமே ஒரு விஷயம். இப்போ அந்த மீட்டிங்க்கு முன்னாடி நாள் சாயந்தரம் அங்க இருக்கக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் நிக்க வச்சு செங்கோட்டையன் பேசினதை நம்ம செய்தியில லைவாவே பார்த்திருக்கோம், கரெக்டுங்களா? அந்த இடத்துல செங்கோட்டையன் அவரா செஞ்சாருன்றதை கடந்து தலைவர் சொல்லி செஞ்சாருன்றதை கடந்து செஞ்சிருக்காரு. இல்ல அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா
நீங்க விஜயோட அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் செங்கோட்டையனுடைய அரசியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நீங்க வந்து ஈக்குவல் பண்ணி பார்க்க கூடாது. அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ அந்த இடத்துல அண்ணன் செங்கோட்டையன் நின்னு பேசியிருக்கிறாரு இல்லையா, பேசின காட்சி நம்ம செய்தியில பாத்திருக்கோமா இல்லையா? ஒரு பிரபலமான ஒரு மனிதர், இப்ப நீங்க சொன்னீங்க மிகப்பெரிய அரசியல் அனுபவம் கொண்ட மிகப்பெரிய தலைவர், முழுமையா நான் ஏத்துக்க வேண்டிய ஒரு கருத்து, முழுமையாக ஏத்துக்க வேண்டிய ஒரு நபர், ஒரு 5 பேத்தையோ ஒரு 10 பேத்தையும் நிக்க வச்சு ஈரோடு சந்திப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் மாலை இந்த இடத்துல இத்தனை பேர் நிக்கணும், இந்த இடத்துல இத்தனை பேர் நிக்கணும், இந்த மீட்டிங் இப்படிதான் நடக்கணும்ன்ற உத்தரவை போறதை நம்ம பாக்குறோம். அதாவது அரசியல் அனுபவம் கரெக்ட். ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நபர், பரிச்சயமான ஒரு நபர் ஒரு விஷயத்த பண்றப்போ எல்லா செய்திகளும் போய் பாக்குறோம். ஆனா ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான்றப்போ சினிமா பிரபலத்துக்காக எல்லாரும் பேசணும், உண்மை. ஆனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருமே, புசி ஆனந்தை தவிர்த்து மித்த எல்லாருமே புதுமுகங்கள், யாருக்கும் பரிச்சயம் இல்லாத முகங்கள். அவங்க போய் மக்கள் கிட்ட விஷயத்த சொல்றாங்கன்றப்போ மீடியா காட்டுன்னு எப்படி நம்புறது? அதத்தான் செய்யணும்ன்ற இரண்டாம் கட்ட தலைவர்களை எதுக்கு நீங்க அப்ப நியமிக்கிறீங்க? இப்ப நீங்க நிர்மல் ராஜாவா இருக்கட்டும், அருண் ராஜா இருக்கட்டும், எல்லாருக்கும் பொதுச் செயலாளர் பதவி நீங்க கொடுக்குறீங்களா? சொல்றது நல்லா கேட்டுட்டு பதில் சொல்லுங்க. நான் சொல்றது நல்லா கேட்டு பதில் சொல்லுங்க. செங்கோட்டையன் பரிச்சயமான நபர், மீடியா காமிச்சிருச்சுன்னு சொல்றேன். புசி ஆனந்த் பரிச்சயமான நபர், அவர் என்னென்ன பண்றாருன்றத மீடியா காட்டுதுன்னு சொல்றேன். விஜய் பரிச்சயமான நபர், என்னென்ன பண்றாங்க காட்டுதுன்னு சொல்றேன். ஆனால் இவர்களை தவிர்த்து தாவேக்கால இருக்கிற முக்கால்வாசி பேர் புதுமுகங்கள். அவங்க என்னென்ன பண்றாங்கன்றத எந்த மீடியா காட்டுதுன்னு கேக்குறேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த 2 வருஷங்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷங்கள்ல இவங்க எல்லாருமே இப்பவும் புதிய முகங்கள் தான் இருக்கிறாங்களான்னு நான் கேக்குறேன். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கங்க. நீங்க சொல்றீங்கல்ல மீடியாக்கள் காட்டுதா, இவங்களை தாண்டி மீடியாக்கள் காட்டுதா அப்படின்னா, SIR அப்படின்ற ஒரு விவகாரத்துக்கு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இவங்க விஜய் தரப்புல இருந்து எடுத்தாங்க. அப்போ விஜய் போய் ஸ்ட்ரெயிட்டா கலந்துக்கவே இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் போய் கலந்துக்கிறாங்க. ஆனா எல்லா மாவட்டங்கள்லயும் அங்க போய் விஜய் சார்பா நின்ன 2ஆம் கட்ட தலைவர்கள், நீங்க சொன்னீங்கல்ல புசி ஆனந்த், விஜய், செங்கோட்டையன் இவங்களை தவிர்த்துட்டு எல்லா புதுமுகம்னு, அந்த புதுமுகங்கள் போய் நின்னுதான் அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. அப்போ மீடியாக்கள் காட்டுதானே செஞ்சது. ஏன்னா விஜய் சார்பா போய் யாரு நின்னாலும், நீங்க சொன்னீங்களா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு கடைநிலை தொண்டன் கூட துண்டை போட்டு ஆர்ப்பாட்டமோ கண்டனம் இது பண்ணா அது விஜய் பண்ண போது, அது மாதிரிதான் விஜய் சார்பா யாரு போய் நின்னாலும் அங்க விஜய் முகமா தான் இருக்காங்க. அது மீடியாக்கள் காட்டதான் செய்யறாங்க. வித்தியாசம் உண்டு. இந்த விஷயத்துக்கும் நான் சொல்ற வித்தியாசத்துக்கும் ஏன் வித்தியாசம் உண்டுன்னா, இந்த SIRன்றத ஆரம்பிச்சு எங்கெங்கெல்லாம் ஏத்துக்கப்படல, எங்கெங்கெல்லாம் ஏத்துக்கப்பட்டிருக்குதுன்றதுக்கே மிகப்பெரிய விவாதம் நடந்துச்சு. ஒரு இந்த பேசு பொருள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பேசு பொருளுக்காக ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, இப்ப நான் போய் போராட்டம் பண்ணாலும் ஏன்னா எதுக்காக போராட்டம் பண்றேன்னு அது பேசு பொருள். அது எதுக்காக பண்ணதுன்னு சொல்லி கூட நீங்க சொன்ன புசி ஆனந்தோ ஆதவர்ஜனாவோ இவங்களே டீட்டெயிலா கொடுக்கவே இல்லைன்ற. ஏன் உங்க தலைவர் விஜயே கொடுக்கலன்ற டீட்டெயில்? SIR அப்படின்றது யார் கண்ட்ரோல்ல இருக்கு, யார் நடத்துறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாம ஏதோ நாங்களும் கடமைக்குன்னு போராட்டம் பண்றோம் அப்படின்ற மாதிரிதான் பண்ணாங்க. உங்க தலைவர் அப்படிதான் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்தாரு. எங்க தலைவர்ன்ற வார்த்தையை நான் சொல்லவே இல்ல. உங்க தலைவர்னா ஐ மீன் ஹீரோ சொல்றேன். நீங்க ரசிகர் மனப்பான்மையிலே பேசுங்க. உங்க ஹீரோ சொல்றேன், உங்க பிரபலமான ஹீரோ அவரை சொல்றேன். அவரே ஒரு புரிதல் இல்லாம தானே இருக்கிறாரு. மறுபடியும் நான் சொல்ற வார்த்தையை சரியா கவனிங்க. நீங்க சொல்றது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தை, எல்லாருமே புதுமுகங்கள் மீடியா காட்டலன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கிறீங்க. SIRக்காக எல்லா மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட நிர்வாகிகள் பண்ண போராட்டத்தை நாங்க காமிச்சிருக்கோம்னு சொல்றீங்க. ஏத்துக்கிறேன். நான் சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, ஒரு பேசு பொருளுக்காக ஒரு போராட்டம் நடக்குதுன்றப்போ எதுக்காக போராட்டம் பண்றாங்கன்ற வார்த்தை அடங்கியிருக்கு. அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு சாதாரணமான நிகழ்வுக்காகவோ அல்லது ஒரு ஏரியால ஒரு பிரச்சனை அதுக்காக ஒரு தாவேகா தொண்டு போய் உட்கார்ந்துருக்கான்றதுனாலயோ அதை காட்ட வேண்டிய அவசியம் இருந்திருக்கு இல்ல. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தாவேகா சார்பா மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் பொழுது அந்தந்த ஏரியால இருக்கிறவங்க ரிப்போர்ட்டரா இருக்கட்டும் எல்லாருமே என்ன பண்றாங்க, மீடியாக்கள் எடுத்து அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா நான் சொல்ல முடியாது. மீடியாக்கள் விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்க, பண்ணாமலாம் இல்ல. சோ இந்த நீங்க சொல்றத அது எப்படி சொல்றது, அது 19வா நம்ம ஏத்துட்டு கடந்துட்டு போயிடணும் அப்படின்லாம் இல்ல. சோ நான் கேக்குறது என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு புரிதல் கூட இல்லாம சில விஷயங்கள் பேசும் பொருளா இருக்குது, நானும் கூட்டத்தை சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னை சேர்த்துக்கிறாரு கண்டி. அவர் இண்டிவிஜுவலா ஒரு கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா அந்த எந்த போராட்டம் நடத்துறோமோ அதுக்கு என்ன ரிலேட்டடா அப்படின்ற ஒரு கருத்தை புரிதலை வைத்திருக்கிறாரா அப்படின்னா இல்ல. சில விஷயங்களுக்கு அவர்கிட்டயும் மாற்றம் வேணும்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ அதுதான் நான் கேக்குறேன். 19 நம்ம அப்படி சொல்லிட்டு கடந்துட்டு போயிட முடியாது. சில விஷயங்களுக்கு அவருக்கு மாற்றம் வேணும். என்னென்ன மாற்றங்கள் வேணும், எப்படி கொண்டு வரணும், உங்க தலைவருக்கு நான் கேக்குறேன். அது ஒரு ரசிகரா நீங்க உங்க ஹீரோக்கு இந்தந்த மாற்றங்கள் கொண்டு வரணும், இந்தந்த விஷயங்கள் கொண்டு வரணும்னா என்னென்ன கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்களுக்கு தேவையான தலைவன் ஆகிறதுக்கு ஒரு சில தகுதிகள் உண்டு.
நான் சொல்றது அவர்கிட்ட ஒரு சில தகுதிகள் உண்டு. இப்ப விஜய்க்கு தகுதி இல்ல. புரியல. இப்ப விஜய்க்கு தகுதியே தகுதி இல்ல, நான் இப்ப சொல்லவே இல்லையா. ஒரு சில தகுதிகள் உண்டு, ஒரு சில தகுதி இல்ல, தேவைன்னு தான் சொல்றேன். அதாவது எந்த நபருக்குமே இப்ப எனக்கும் நீங்களே கட்சி ஆரம்பிச்சா கூட மக்களுக்கு தேவையான தகுதிகளை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கும் நாட்கள் தேவைப்படும். கண்டிப்பா தேவைப்படும். நான் இல்ல சொல்ல, ஆனா அதை நான் ஓப்பனா ஒத்துப்பேன். ஆனா விஜய் அவர்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்க பிரச்சனையே அதுதான். ஒரு நபரை குறை சொல்வதற்கு 1000 இருக்கலாம். இப்ப நானும் நீங்களும் கட்சி இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு பேர் வச்சு நாய்சேகர் சின்னம்னு ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் கட்சி. அந்த கட்சி ஆரம்பிச்சு நம்மளுக்கு எவ்வளவோ பண்ணலாம்னு ஆசைப்பட்டு 2 பேரும் அண்ணன் தம்பி பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ இத பண்ணுங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு தான் கேட்பாங்க. கரெக்டுங்களா? இப்படி கேட்க நம்மளுக்கே ஒரு இதை பண்ணணும் இதை பண்ணணும் எடுத்தவங்க நம்ம பண்ணணும்னு சொன்னாதான் பண்ணுவானா இவன் ஒரு கேள்வி வருமா இல்லையா அவங்களுக்கும் எனக்கும். கரெக்டா இல்லையா? சோ நம்மளுக்கு இந்த அரசியல் புதுசுன்னு நம்மளுக்கே தெரியும். வெளிப்படையா சொன்னாலுமே நீங்க சொல்றதுக்கு நான் வரேன். நீங்க சொல்றது வந்து நம்ம 2 பேரும் கட்சி ஆரம்பிக்கிறோம், இத பண்ணா ஏன் இத பண்ணீங்க, இத பண்ண மாட்டீங்களா கேள்வி கேட்பாங்க. அப்படின் போது நம்ம 2 பேரும் பிகினர்ஸ். ஆமா, கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் பிகினர்ஸ். ஒருவேளை சோசியல் மீடியாக்கள்லயோ இல்ல மீடியாக்களோ நம்ம பெரிய ஆளா இருந்திருக்கலாம். ஆனா கட்சின்னு வரும்போது பிகினர்ஸ்னு வரும்போது சொல்றதை நம்ம ஏத்துக்கிறோம். நம்ம எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளா இருப்பாங்க. சோ அவங்க சொல்றாங்கன்னா இந்த குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, நம்ம 2 பேரை பிடிக்கல, நம்ம எதிர்க்கிறோம், அதனால அவங்க நம்ம மேல விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னு கடந்து போயிடக்கூடாது. அவங்க வளர்ந்த கட்சி, இப்ப ஆண்ட கட்சி, நம்ம மேல விமர்சனம் வைக்கிறாங்க, அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிற மனப்பான்மையில விஜய் இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டு தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இப்போ அவங்க வைக்கிற விமர்சனத்தை எல்லாத்தையுமே அப்படி வச்சா கூட என்ன நினைக்கிறாங்க, காழ்ப்புணர்ச்சி காரணமா எங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க, நாங்கள் மக்களிடத்துல வளர்ந்துட்டு வரோம். அது கிடையாது. இது என்னன்னா எல்லா கட்சியும் இப்ப திமுக உட்பட எல்லா கட்சிகளும் விஜய் எதிர்க்கிறது. ஏன் இப்ப திமுக எதிர்க்கல, இவங்கதான் விஜய் வந்து என்ன பண்றாங்க, திமுக கிட்ட மோதுறாங்க. நீங்க மற்ற கட்சியினரையே விஜய் வந்து எதிர்க்கிறாங்க. இன்னைக்கு விஜய் கூட இருந்தவங்க நிறைய பேரே வெளியே வந்து என்ன பண்றாங்க, விஜய் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா அவர்கிட்ட புரிதல் இல்ல, அவர்கிட்ட வந்து அரசியல் வகைப்படுத்தப்படல, சொல்ற விமர்சனங்களை கருத்துக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்கு. அப்படி ஒருவேளை நம்ம வச்சா கூட காழ்ப்புணர்ச்சி காரணம், நம்ம வளர்ந்துட்டு வருது பொறாம அப்படின்னு ஏத்துக்கிறாரு. அந்த புரிதல் தான் விஜய்க்கு இல்லைன்ற குற்றச்சாட்டு நான் முன்வைக்கிறேன். அதாவது வெளிப்படையா 2 இடத்துல இந்த மாதிரியான வார்த்தைகள் அவரே சொன்னாரு, ஒத்துக்கலாம். ஒண்ணு கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வெளியிட்ட வீடியோல சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு எந்த ஊருன்னு நினைவு இல்ல, அந்த ஊர்ல பஸ்ல நின்று பேசுறதுக்கு முன்னாடி கை தூக்க கூடாது, வெளியே எட்டி பார்க்க கூடாது, ஒரு கட்சியினர் சார்ந்த ஒரு குற்றச்சாட்டுகளை வெளிப்படையா முன் வச்சாரு. மித்த இடத்துலயுமே திமுக முன் வச்சிருக்காரு. ஆனால் எங்கள் மீது, அதாவது அவர் சொல்ற வார்த்தையை சொல்றேன், எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை நாங்க ஒருபோதும் ஏத்துக்க மாட்டோம். அது முழுக்க எங்க மேல் வைக்க பொய் குற்றச்சாட்டு, இது பொய், நாங்க அப்படி கிடையாது நியாயப்படுத்துறதுக்கு அங்க எந்த வார்த்தையுமே அவர் பெருசா பயன்படுத்தின மாதிரி தெரியல. சொல்லியிருக்காரு, எங்க சொல்லியிருக்காரு, நிறைய ஸ்டாம்ப் பேட்ல சொல்லியிருக்கிறாரு. இதே விஜய் அவர்கள் பொய் குற்றச்சாட்டு எங்க மேல வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க, வேணும் அப்படின்னு திமுக அரசு எங்க மேல பழிய சுமத்துது, நாங்க தவறு செய்யாததை எங்க மேல தவறு செஞ்சுன்னு சொல்றாங்க. இப்படி பல குற்றச்சாட்டுகளை விஜய் அவர்கள் முதற்கொண்டு, ஆதரவு அர்ஜுனா முதற்கொண்டு, புஷி ஆனந்த் முதற்கொண்டு எல்லாம் சொல்றாங்க.